வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓகேவா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15வது கிளாஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்துலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து போகிறோம் ஒரு 14 கிளாஸ் வரைக்கும் வந்து போகிறோம் பார்த்துக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூர். லூர் இஸ் எ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஓகேவா. அதாவது லூர் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபோக் டான்சஸ், அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் த ஃபோக் டான்சஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வந்து நமக்கு கொஸ்டின்ஸுங்கிறது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அது எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேவா. ஸோ ஒன்று ஃபோக் டான்ஸாகவும் இருக்கலாம் அல்லது கிளாசிக்கல் டான்ஸாகவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக டான்ஸை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டான்ஸை வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுங்கிறது எந்த டாப்பிக்கில் வரக்கூடியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடியதான் அப்புறம் இந்த டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸஸ் ஓகே. ஸோ இப்போது இந்த லூருங்கிற ஒரு டான்ஸ் இருக்குல்ல, நாட்டுப்புற நடனம் இருக்குல்ல, அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த மாநிலத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் ஹரியானா, ஆப்ஷன் 2ல் மணிப்பூர், அண்ட் ஆப்ஷன் 3ல் கர்நாடகா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து கேரளா கொடுத்துருக்காங்களா. இதில் எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க ஹரியானா ஓகே. ஸோ ஹரியானா மாநிலத்தை தான் வந்து இந்த லூருங்கிற ஒரு நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிறது ஆடப்படக்கூடியது ஓகே. புரிஞ்சுச்சா. ஸோ இப்போ நம்ம வந்து மிச்சம் இருக்கலாம் 3 மாநிலம். இது 3 மாநிலத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரில் மணிப்பூரி ஓகே. ஸோ மணிப்பூரில் மணிப்பூரி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறது ஆடப்படுது ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளா இருக்குல்ல, கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோகினி ஆட்டம் ஓகே அண்ட் கதக்களி ஓகேவா. ஸோ மோகினி ஆட்டம் அண்ட் கதக்களி அப்படிங்கிற 2 கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேவா. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கிறதுலே ஒரே மாநிலத்தில் 2 கிளாசிக்கல் டான்ஸுகளை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது முக்கியமாக கேரளாவை சொல்லலாம் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ கேரளாவில் மட்டும்தான் மோகினியாட்டம் அண்ட் கதக்களி அப்படிங்கிற 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ ஏன்னா இதையுமே ஒரு கொஸ்டின்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ 2 கிளாசிக்கல் டான்ஸை கொண்ட மாநிலம் எது, அல்லது மோகினியாட்டம் அண்ட் கதக்களி இந்த 2 டான்ஸையும் இந்த 2 கிளாசிக்கல் டான்ஸையும் கொண்ட மாநிலம் எது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஓகே. ஸோ இப்படியும் கேட்கலாம், இல்லை அப்படி கேட்கலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம் ஓகே. அதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த காங்கிரஸ் ஸ்பிளிட் டுக் பிளேஸ் இன் டேஷ் ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிளவு டேஷில் நடந்தது ஓகே. ஸோ இங்கே வந்து வருஷம் தான் கேட்குறான் ஓகேவா. ஸோ காங்கிரஸ் பிளவு அப்படிங்கிறது எப்போ நடந்தது அப்படிங்கிறது கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ 1905 ஆப்ஷன் 1ல், ஆப்ஷன் 2ல் வந்து 1903 ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1907, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1908 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் எப்போது காங்கிரஸ் பிளவு அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1907 ஓகே. புரியுதுங்களா. ஸோ 1907ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் பிளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம், என்னடா அது 1907 காங்கிரஸ் பிளவு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1907 சூரத் பிளவு அப்படிங்கிறது தான் அதுதான் ஞாபகம் இருக்கும் ஓகேவா. ஸோ சூரத் பிளவு ஓகேவா. ஸோ சூரத் பிளவு அப்படிங்கிறது தான் இருக்கும் ஓகே. ஸோ சூரத் ஸ்பிளிட் ஓகேவா, அதுதான். ஏன்னா சூரத் பிளவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1907 சூரத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு ஐஎன்சி மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகே. சூரத்தில் நடக்கும். அந்த ஐஎன்சி மாநாடு 1907 நடந்த சூரத்தில் ஐஎன்சி மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுங்கிறது வந்து 2ஆக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத ஓகே. ஸோ தீவிரவாத அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து மிதவாத ஓகே. ஸோ மிதவாத காங்கிரஸ் அண்ட் தீவிரவாத காங்கிரஸ் அப்படிமா சொல்லுவாங்க. மிதவாதம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டா இப்போ அடுத்தடுத்த 1907 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகேவா. இந்த தீவிரவாதமாக இருக்கவங்க, தீவிரவாத காங்கிரஸ் சொல்லப்படக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஓகேவா. ஸோ சுதந்திரத்தை உடனே பெறணும், ரொம்ப கூடிய சீக்கிரத்திலே பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து சிவியராக இருக்கும் ஓகேவா. ஸோ
அதாவது சுதந்திர போராட்டத்தை அடையிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பண்ணணுங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மிதவாத குரூப் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுங்க. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான அவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை அவங்கள பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த காங்கிரஸ் பிளவு அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. காங்கிரஸ் பிளவுங்கிறது சூரத் பிளவுன்னு சொல்கிறாங்களே அதுதான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போது இந்த சூரத் பிளவை தாண்டி இங்கே கொடுத்துருக்க ஆண்டுகளை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது வேறு என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 1905 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து வங்க பிரிவினை. ஓகேவா? ஸோ வங்க பிரிவினை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்பிளிட் ஆஃப் பெங்கால் சொல்லலாம். ஓகே, ஸ்பிளிட் ஆஃப் பெங்கால் சொல்லலாம். ஏன்னா வங்க பிரிவினைங்கிறது இங்கிலீஷில் இது பெங்கால் ஸ்பிளிட் ஆஃப் பெங்கால் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1905 வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை அப்படிங்கிறது இருது. ஓகேவா? ஸோ 1907 வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு. அந்த சூரத் பிளவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் மாநாட்டில் 1907 நடந்த சூரத்தில் நடந்த மாநாட்டில் ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு உடஞ்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1905 வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை அப்படிங்கிறது வங்கதேசம் இருக்குல்ல. ஸோ இப்போ வரைக்கும் இருக்க மேற்கு வங்கத்தோடு சேர்த்து அந்த வங்கதேசம் இருக்குல்ல இப்போ நாடு அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இருக்கும். அந்த வங்கதேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அது எதுக்காக பற்றி பிரிப்பாங்க அப்படின்னா அவங்களோட நிர்வாகத்துக்காக. ஓகே, இதேவே ஒரு திருப்பு கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் 2022 MTS எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல அதில் வந்து கேட்டிருப்பாங்க வங்க பிரிவினைங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நிர்வாக ஆளுமைக்காக. ஓகே, ஸோ அவங்க வங்கதேசங்கிறது மேற்கு வங்கத்தோடு மொத்தமாக சேர்த்து அப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1900 ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு. ஓகே, பெரிய மாகாணமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பிரிட்டிஷாரால் மெயின் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அதை ரெண்டாக பிரிச்சிருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் சொன்ன எக்ஸாமினேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பொயட்ரி லைன் மெஷர் பொயட்ரி ஆன் த பேசிக் ஆஃப். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறுமை கோடு. ஓகே, ஸோ வறுமை கோடு வறுமையை அடிப்படையாக கொண்டது. ஓகே, வறுமை கோடுங்கிறது அதாவது வறுமை கோடு வறுமைங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இந்த வறுமைங்கிறது வந்து இங்கிலீஷில் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த பொயட்ரியில் இங்கே பற்றி தான் அதில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி, அதாவது செலவு மட்டும், அதை வச்சு மட்டும்தான் வந்து வறுமை கோடு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஆப்ஷன் 2 வந்து இன்கம் லெவல் அண்ட் த லிட்டரரி ரேட், அண்ட் ஆப்ஷன் 3 வந்து சேவிங் ஒன்லி, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து இன்கம் லெவல் ஆர் த கன்சம்ஷன் எக்ஸ்பென்சர். ஓகேவா? அதாவது செலவு வருமான நிலை மற்றும் கல்வியறி வீதம் ஆப்ஷன் 2ல், ஆப்ஷன் 3ல் சேமிப்பு மட்டும், ஆப்ஷன் 4ல் வந்து வருமான நிலை அல்லது நுகர்வு செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த வறுமை கோடு அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல இன்கம் லெவல் ஆர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டாக. ஓகேவா? ஸோ அதாவது பொயட்ரி லைன் மெஷர் ஃபார் பொயட்ரி, அதாவது வறுமையில் பொயட்ரி லைன் அப்படிங்கிறது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் லெவல் ஆர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருமான நிலை அல்லது நுகர்வு செலவு. ஓகேவா? ஸோ வருமான நிலை அப்படின்னா அவங்களோட இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானங்கிறது ரொம்ப கம்மியாகவோ. ஓகேவா? அதே மாதிரி நுகர்வு செலவு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் இருக்குங்களா அதோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குங்களா அதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி தான், அதாவது இன்கம் லெவலு அல்லது கன்சம்ஷன் எக்ஸ்பென்சர், அது ரெண்டு வச்சு தான் வந்து இந்த வறுமை அதாவது பொயட்ரி லைன் அப்படிங்கிறது வந்து மெஷர் பண்ணப்படுது. ஓகே, புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டேஷ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் டேஷில் நிறுவப்பட்டது. ஓகே, ஸோ இந்திய தேசிய காங்கிரஸுங்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறுவப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் 1ல் வந்து 1879, ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து 1877, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 1875, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 1885. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஷார்ட் ஃபார்மில் INC அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த INC அப்படிங்கிறது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1885. ஓகேவா? ஸோ 1885 வந்து தான் தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த INCங்கிறது இப்போ இருக்க காங்கிரஸ் வரைக்கும், இப்போ இருக்க காங்கிரஸ் தான், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போதைக்கு நம்ம தற்போது வந்து காங்கிரஸ் சொல்கிறோம்ல அதுதான் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1885. இந்த 1885ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த
எப்போன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த 1885ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 4ல் இருக்குன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ ஆப்ஷன் 4ல் தான் இந்த 1885 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுங்கிறது 1885 நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக வந்து பார்த்தா இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 1875 வந்து பார்த்தா ஒரு முக்கியமான மூவ்மெண்ட் வந்து தான் நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ட்ரிப் அந்த 1875 வச்சுப்போனா ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தா தொடங்கியிருப்பாங்க. அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிரவுண்ட்ஸ் டிட் யுவராஜ் சிங் ஹிட் 6 சிக்ஸஸ் இன் அன் ஓவர் ஆஃப் ஏ T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா T20 சர்வதேச போட்டியில் யுவராஜ் சிங் 6 சிக்ஸர்களை எந்த மைதானத்தில் அடித்தார்? ஓகேவா? ஸோ அதாவது T20 அப்படின்னா 20க்கு 20. ஓகே, அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 சிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத ஒரு ஓவரில் எப்போ அடித்து எந்த மைதானத்தில் வந்து அடித்தார் அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டரஸ் ஸ்டேடியம். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்மீட் ஸ்டேடியம், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மைடா. ஆப்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா மைடா ஸ்டேடியம், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து நியூலாண்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து நம்ம என்ன சொல்லலாம் வாண்டரஸ் ஸ்டேடியம், ஆப்ஷன் 2ல் வந்து கிங்ஸ்மீட் ஸ்டேடியம், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மைடா ஸ்டேடியம், ஆப்ஷன் 4ல் வந்து நியூலாண்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இதில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2 இருக்குல்ல, அதில் தான். அதாவது இந்த கிங்ஸ்மீட் ஸ்டேடியம் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிங்ஸ்மீட் ஸ்டேடியம் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அப்படிங்கிற கிரிக்கெட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா T20 சர்வதேச போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் ஒரு ஓவரில் 6 பாலுக்கு 6 சிக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து ஒரு வேறு லெவலான ஒரு ஹாட்ரிக் சாதனை வந்து பார்த்தீங்கன்னா படைச்சார். ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ யுவராஜ் சிங் அப்படிங்கிற கிரிக்கெட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா T20 மேட்ச்சில் 6, அதாவது ஒரு ஓவருக்கு 6 சிக்ஸ் அடித்தது எந்த மைதானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்மீட் ஸ்டேடியம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து நார்மலாக சொல்லக்கூடிய இந்த டேர்ம்ஸு, அதாவது இந்த கிரவுண்டு அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறான். ஓகேவா? ஸோ ஒரு பிளேயர் வந்து பார்த்தா எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சாதனை எப்படி பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைப் கொஸ்டின்ஸ் தான் இருப்பேன்னா இந்த ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் இன் சர்டைன் கேசஸ்? ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் கட்டுரைகளில் எது சில சந்தர்ப்பங்களில் இரு அவைகளின் கூட்டு அமர்வை பற்றி பேசுகிறது? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 110. ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்து 127. அதாவது ஆர்டிகல் சொல்கிறேன். ஆர்டிகல் 110 ஆப்ஷன் 1ல், ஆப்ஷன் 2ல் வந்து ஆர்டிகல் 128, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 75, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆர்டிகல் 108, அதாவது 108. ஓகேவா? ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கூட்டு அமர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி 2 ஹவுசஸில் போத் ஹவுசஸ் அப்படின்னா இரண்டு அவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓகே, ஸோ அப்போ 2 அவைகளிலும் எந்த ஆர்டிகளை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படிங்கிறத பார்த்து கேட்குறான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 108. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 108 அப்படிங்கிறது தான் இதை கரெக்டானது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸுங்கிறது பார்ட்டிலேருந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். ஓகே, புரியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டிகல் 108 அப்படிங்கிறதா இதில் கரெக்ட். ஓகே, ஸோ ஜாயின்ட் சீட்டிங் சொல்லிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன், அதாவது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108. அப்போ அந்த ஆர்டிகல் 108ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 108. ஓகே, 108 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டானது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின்ட் சீட்டிங் அப்படிங்கிறது 2 ஹவுசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வாய்ப்பு. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சீட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் உள்ள 108, ஆர்டிகல் 108 அப்படிங்கிறது தான் கரெக்டான. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த டைரி ஆஃப் எ யங் கேர்ள். ஓகே, ஸோ த டைரி ஆஃப் எ யங் கேர்ள் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப். ஓகேவா? புரியுதுங்களா? த டைரி ஆஃப் எ யங் கேர்ள் என்பது யாருடைய சுயசரிதை? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா
ஆனி பிராங்க். ஓகே, ஸோ ஆனி பிராங்க் அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அகதா கிறிஸ்டி. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மைக்கேல் அதாவது மிக்சல் ஒபாமா. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஜெசிகா ஜிம்சம். ஓகேவா, ஸோ இதில் வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரி ஆஃப் எ யங் கேர்ள் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. இந்த புக்கு வந்து யாருடைய ஆட்டோபயோகிராபி, அதாவது சுயசரிதை நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஆனி பிராங்கே. ஓகே, ஆனி பிராங்கே அப்படிங்கிறது தான் கரெக்டான. ஓகேவா, புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ த டைரி ஆஃப் எ யங் கேர்ள். ஓகே, ஸோ த டைரி ஆஃப் எ யங் கேர்ள் அப்படின்னாவே ஆனி பிராங்கே அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய ஆட்டோபயோகிராபி புக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே புக்ஸை ஒன்று கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ எல்லா புக்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த புக்ஸை ஏதாச்சும் ரிவிஷன் பார்த்தாவே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களால இந்த புக்கிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக ஈஸியாக அடிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு புக்கு அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த ஷிஃப்ட் அட்டன் பண்ணாலும் சரி, முதல் ஷிஃப்ட் அட்டன் பண்ணாலும் சரி, இடையில அட்டன் பண்ணாலும் சரி, கடைசி ஷிஃப்ட் அட்டன் பண்ணாலும் சரி, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கொஸ்டின்ஸுங்கிறது ஒரு புக்கு வச்சு வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸுங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பாரோவ்டு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிரிட்டிஷ்? இதுவுமே பிரிட்டன். ஓகே, இதுவுமே வந்து பாலிட்டியில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். பாலிட்டிலேருந்து மொத்தமாக வந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்துருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பாலிட்டி கொஸ்டின்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த அம்சம் பிரிட்டனின் அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது? ஓகேவா, அதுதான் கொஸ்டின்ஸு. ஸோ அப்போ இதில் எந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட் அந்த அரசியலமைப்பிலேருந்து வந்து கடன் வாங்கப்பட்டது, பாரோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஜுடிஷியல் ரெவியூ. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டன் இதில் இருக்கிற கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணப்பட்டது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க பார்லிமெண்டரி கவர்மெண்ட். ஓகே, பாராளுமன்ற அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அதாவது பிரிட்டனுடைய அரசியலமைப்புலேருந்து தான் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு வந்து கடன் வாங்கப்பட்டது. ஓகே, ஸோ பாராளுமன்ற அரசாங்கம் நம்ம வந்து 2 அவைகள் இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. பாராளுமன்றம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன்லேருந்து. ஓகே, ஸோ பிரிட்டன் அரசுலேருந்து வந்து அவங்கள்ட்ட தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம். ஓகேவா, ஸோ அதை வாங்கி நம்ம எழுதிக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லலாம்? ஓகேவா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கல அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன வரும்? ஓகேவா, ஸோ அதை வந்து நான் பார்க்கலாமா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஷ்யா. ஓகேவா, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது வந்து ரஷ்யா. ஓகேவா, ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யான்னு சொல்கிறோம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது ரஷ்யா. ஓகேவா, அதே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது யூஎஸ்ஏ. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது யூஎஸ்ஏன்னு போட்டுருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏலேருந்து பாரோ பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது ரஷ்யாவிலேருந்து பாரோ பண்ணப்பட்டது. ஓகேவா, ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் கரெக்டான ஆன்சர் வந்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கப்படி பிரிட்டன் கவர்மெண்ட்லேருந்து கடன் வாங்கப்பட்டது, பாரோ பண்ணப்பட்டதுன்னா பார்லிமெண்டரி கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ரோகிரியா பிளாங்ஸ் டு விச் குரூப் ஆஃப் பிளான்ட் கிங்டம்? ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பைரோகிரா எந்த தாவர ராஜ்யத்தின் குழுவை சேர்ந்தது அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஓகே, அப்படி தானே? எஸ், பாட்னி அந்த இதுலேருந்து வரக்கூடியது தாவர உலகம்லாம் இருக்கலாம், அதுதான். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து ப்ரையோபைட்டா, ஆப்ஷன் 2ல் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து டெரிட்டோபைட்டா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து தேலோபைட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக்ரோகிரா இது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழு, அதாவது எந்த குரூப் ஆஃப் பிளான்ட் கிங்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க தேலோபைட்டா. ஓகே, ஸோ தேலோபைட்டா ஃபேமிலி தான் சேர்ந்தது, இந்த குரூப்பை சேர்ந்தது தான் அப்புறம் இந்த ஸ்பைக்ரோகிரா. ஓகே, ஸ்பைரோகிரா அப்படிங்கிறது வந்து தேலோபைட்டா அப்படிங்கிற குரூப் ஆஃப் பிளான்ட் கிங்டம் சேர்ந்தது தான் அப்புறம் இந்த ஸ்பைரோகிரா. ஓகேவா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டாபிக் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதோட இது படிக்கிறது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துக்கிட்டோம்னாலுமே வந்து ஏன்னா இந்த டாப்பிக்லேருந்து நிறையவே வந்து ப்ரீவியஸில் கேட்கப்பட்டதான் திரும்பவும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணி படிக்கிறதை தாண்டி ப்ரீவியஸ் இயராச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நல்லது தானே. எஸ், கண்டிப்பாக அது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கமலா நாராயணன் இஸ் நவுன் அஸ் ஃபார் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமலா நாராயணன் எந்த பாரம்பரிய நடன வடிவத்திற்கு பெயர் பெற்றவர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலா நாராயணன் அப்படிங்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்ட எந்த நடனங்கள் வந்து புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பரதநாட்டியம், ஆப்ஷன் 2ல் வந்து கதக்களி, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஒடிசி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து கதக். ஓகேவா? ஸோ இந்த கமலா நாராயணன், ஓகே, ஸோ பேரை பார்த்தாவே எந்த ஒரு நம்ம ஊருக்காரவங்க பேர் மாதிரி இருக்கா? இப்போ கண்டிப்பாக என்ன டான்ஸ் தான் ஆடிப்பாங்க, நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன டான்ஸ் ஆடக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஓகே, ஸோ பரதநாட்டியம் அப்படிங்கிற கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஆடக்கூடியவங்க தான் இந்த கமலா நாராயணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஏன்னா என்ன, அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே இந்த கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குல்ல, இந்த கமலா இது கிளாசிக்கல் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃபோக் டான்ஸுக்கும் கிளாசிக்கல் டான்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா கிளாசிக்கல் டான்ஸுங்கிறது ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மாநிலங்களில் மட்டும்தான். ஃபோக் டான்ஸுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். ஓகே, சூப்பர். இங்கே கொடுத்துருக்கிறது பரதநாட்டியம்ங்கிறதும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தான், கதக்களிங்கிறதும் கிளாசிக்கல் டான்ஸ் தான், ஒடிசிங்கிறதும் கிளாசிக்கல் டான்ஸ் தான், கதக்குங்கிறதும் மொத்தமாக கிளாசிக்கல் டான்ஸ் தான். இப்போ பரதநாட்டியங்கிறது தமிழ்நாட்டில் ஆடக்கூடியது. ஓகேவா? அதே வந்து கதக்களிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஆடக்கூடியது? கதக்களி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கேரளாவில் வந்து இன்னொரு மோகினியாட்டம்ங்கிறது வந்து கேரளாவில் ஆடக்கூடியது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால. ஒடிசிங்கிறது ஒடிசாவில் ஆடக்கூடியது, கதக்குங்கிறது வந்து ஊபி உத்தரப்பிரதேசத்தில் ஆடக்கூடியது. ஓகே, ஸோ இப்போது நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களால் ஞாபகப்படுத்திக்கிறோம். தெரிஞ்ச விஷயமா இருந்தால் ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்குவீங்க, தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கொஸ்டின்ஸ் என்னென்னா கமலா நாராயணன் அப்படிங்கிறோம் எந்த கிளாசிக் டான்ஸில் புகழ் பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, ஸோ இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் கேட்டுக்கிட்டீங்க. ஏன்னா அது வந்து டெஸ்ட் பிடிஎஃப் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போடுறதா போட்டு பார்த்துக்கலாம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ எல்லாரும் கேட்குறீங்க, ஆன்சர் கீ தரமாட்டோம். ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கணும். வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ தேங்க்யூ.